வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் மார்க் வந்து 90 மார்க். இது ஏ டைப்புக்கான ஒரு கொஷின் பேப்பர் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷனுக்கு கீ ஆன்சர் 1 by 1 பார்க்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷனுக்கான ஆன்சர் வந்து என்னென்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எண் வரிசையுடைய ஒரு சதுர எண்ணிக்கை நேர்மார்க்கான தேவையான நிபந்தனை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி. ஆதி புள்ளியிலிருந்து 3x - xy + 2x + 7 = 0 தளத்திற்கான தொலைவு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் கொஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஃபோர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. dy/dx = y/x என்னும் வகைப்பாட்டின் சமன்பாடு பொது தீர்வு வந்து ஆப்ஷன் ஏ தான் வரும். y = kx. ஓகே, ஃபிஃப்த்துக்கு வந்து என்ன ஆன்சரு? கொடுக்கப்பட்டுள்ள புள்ளியிலிருந்து x² = 4ax என்ற பரவளையத்திற்கு வரையப்படும் செங்கோடுகளோட எண்ணிக்கை வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. 3 தான் வந்து கரெக்டான ஆன்சர் இதுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6th கொஷினுக்கான ஆன்சர் மதிப்பு காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 7th வந்து பார்த்திங்கன்னா மெய்யெண்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 7th மெய்யெண்களோட எண்ணிக்கை வந்து நீங்கள் எது எழுதினாலுமே ரைட்டு தான். இதில் எது எழுதினாலுமே ரைட்டு தான், மீர் அட்டெம்ப்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 8th கொஷின் புள்ளியிலிருந்து ஒற்றை எக்ஸ் கொள்கிறது என காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. செக் பண்ணிக்கோங்க. 9th வந்து பார்த்தீங்கன்னா சார்பின் பெருமதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சார்புடைய பெருமதிப்பு வந்து 9th ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டு, 1/e⁴. ஸோ 10th வந்து ஈருறுப்பு செயலி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10th கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி, Z. ஸோ அதே மாதிரி 11th y² = 4x என்ற பலைவரத்திற்கு அதன் செவ்வகத்திற்கு இடையே உள்ள பரப்பு வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. 11th வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 8/3, 8/3. 12th வந்து பார்த்தீங்கன்னா ஆதியிலிருந்து y² = x மற்றும் x² = y என்ற வரைகளுக்கு இடைப்பட்ட கோணம் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ 12th சரியான ஆன்சர் வந்து என்ன? இதுக்கும் ஆப்ஷன் ஏ தான் வரும், π/2. அதே மாதிரி 13th ஆன்சர் பார்க்கலாம். சதுர அணி ஏ உடைய வரிசை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ உடைய வரிசை அப்படிங்கிறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா 13க்கு ஆப்ஷன் சி, 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். 14th கொஷினுக்கும் 15th கொஷினுக்கும் ஆன்சர் பார்க்கலாம். மதிப்பு காண்க கேட்டிருக்காங்க. அப்போ 14th கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். 15th கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, Z. நெக்ஸ்ட்டு 16. ஸோ 16 பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா தொடுகோட்டின் சாய்வு. அதே மாதிரி 17 மதிப்பு காண்க tan x dx. ஸோ அப்போ 16க்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, -4. 17th கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, log 2. 18க்கான ஆன்சரும் 19க்கும் பார்க்கலாம். ஸோ 19க்கு வந்து என்ன கொஷின் கேட்டிருக்காங்க? 18க்கு வந்து எண்ணிக்கை கேட்டிருக்காங்க, பூஜ்ஜியமாக்கிகளோட எண்ணிக்கை. இப்போ 18க்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி. 19க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, -π/6. 20க்கு வந்து என்ன கொஷின், என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். 20க்கு வந்து x² + y² + b² நீள்வட்டத்தின் பெரிய செவ்வகத்துடைய பரப்பளவு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி, 2ab. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஷின் பேப்பர் வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மார்ச் 2023 நடந்துச்சு. அதுக்கான கீ ஆன்சர் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி சம்மு, அதே மாதிரி 3 மார்க் கம்பல்சரி சம்மு, 5 மார்க் சம்மு எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட் ஆகும். y = x² + 3x - 2 என்ற வளைவரைக்கு புள்ளியிலிருந்து தொடுகோட்டின் சமன்பாட்டை எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி 3 மார்க் வந்து பாட்டிங் கொஷின் வந்து கம்பல்சரி. ஸோ இதுவும் வந்து பார்த்துக்கோங்க. மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் டிஜி கொஷின் பேப்பர் மார்ச் 2023 கொஷின் பேப்பர் கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் சால்வ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வெக்டர் முறை வந்து நிறுவ சொல்லியிருக்காங்க, யூஸிங் வெக்டர் மெத்தட். ஸோ கண்டிப்பாக இந்த சம்மெல்லாம் வெல் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகும்போது இதை ஒரு ரிவைஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஷேர் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். பொது அரங்கத்துடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க. ஸோ மேலே நம்ம பார்த்த கொஷின் பேப்பருக்கான ஃபுல் கீ ஆன்சர் டைரக்டட் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2023 கீ ஆன்சர் இதுதான். இங்கிலீஷ் மீடியத்துக்கான கீ ஆன்சர்.
மேலே 20 1 மார்க் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. ஏ டைப்புக்கான ஆன்சர் கீ, பி டைப்புக்கான ஆன்சர் கீ இருக்குது. ஒரு கிளான்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது, தமிழ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது. 7th வந்து மீர் அட்டெம்ப்ட் என்ன எழுதினாலும் ஆன்சர் கொடுத்துருவாங்க. பி டைப்பில் 18க்கு வந்து பார்த்தீங்கன்னா மீர் அட்டெம்ப்ட். ஸோ எப்படி மார்க் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், எப்படி பிரித்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி. லாஸ்ட் மினிட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் போகிறதுக்கு முன்னாடி 12th மேக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க் 2 மார்க்குலாம் எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி இந்த கீ ஆன்சரை ஒரு டைம் நல்லா பார்த்துருப்போங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான 12th மேக்ஸ் அப்டேட்லாம் வரும். நான் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் கூடிய 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரிப்பீட் ஆகும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்ஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஷோ ஆகிட்டே இருக்கும். ஸோ தமிழ் மீடியத்துக்கான கீ ஆன்சர் தான் இது. அரசு தேர்வுகள் துறை இயக்கம் மேல்நிலை 2ஆம் ஆண்டு பொதுத் தேர்வு மார்ச் 2023 நடந்த கொஷின் பேப்பருக்கான தமிழ் மீடியம் கீ ஆன்சர். ஸோ இதுக்கு எப்படி மார்க் வந்து பிரித்து போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ 2 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்டெப் இருந்தாலே உங்களுக்கு டிக் பண்ணி 2 மார்க் கொடுத்துருவாங்க. எங்கேயும் மார்க் வந்து குறைக்க மாட்டாங்க. இந்த 2 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதுக்கும் 2 ஸ்டெப்புக்கு தான் வந்து மார்க்கு. நீங்கள் எந்த ஸ்டெப்பில் வேணாலும் போடலாம், உங்களுக்கு மார்க் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் கீ ஆன்சர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா முக்கிய குறிப்பு, ஒரு குறிப்பிட்ட படிநிலை தவறாக இருந்தால் அதை சார்ந்த முந்தைய வரிகள் சரியாக இருப்பின் நிலை 1க்கு மேலே இருப்பின் உரிய மதிப்பெண் வழங்க வேண்டும். நிலைக்குரிய முழு மதிப்பெண்ணை முழுமையாக மறுத்தல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் மேக்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் வேல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் மார்ச் 2023 நடந்த 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷனோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர், டிஜிஏவுடைய கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சர் கீ. இந்த ஆன்சர் கீ பிரகாரம் நீங்கள் சம் வந்து சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எடிஷனில் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பருடைய சம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பாங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியா தான். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் எடிஷன் கேம்பில் எப்படி வேல்யூஷன் பண்ணுறாங்க, எப்படி கீ ஆன்சர் செட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரோட கீ ஆன்சர்லாம் ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் அவங்க நீங்கள் சம் போடுவீங்கன்னா அந்த நோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்புக்கு என்னென்ன மார்க் வந்து கொடுக்குறாங்க, 5 மார்க் 2 மார்க் 3 மார்க்கு அப்படின்லாம். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். இதுதான் 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஸோ இது நடந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் 2023 நடந்த மேக்ஸுக்கான கொஷின் பேப்பர். இதில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின் ஆகட்டும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்கு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. என்னென்ன ஸ்டெப்புக்கு எப்படி மார்க் வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.